ஹாய் ஹலோ வெல்கம். 2026 நம்ம பார்க்க போகிற முதல் கோயிலுங்க. திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் தொண்டை நாட்டு தலம் நம்பர் 21 திருவலிதாயம் திருவல்லீஸ்வரர் திருக்கோயில். இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க. சென்னையில் உள்ள பாடியோட பழைய பேர் தான் திருவலிதாயம். போன வீடியோவிலே விஷ் பண்ணிட்டேன், இருந்தாலும் பார்க்காதவங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். நீங்களும் எனக்கு கமெண்ட்ஸில் விஷ் பண்ணலாம். போன வீடியோவில் எதிர்பார்த்தேன், யாரும் விஷ் பண்ணல. நியூ இயர் ஸ்பெஷலாக 2 கோயில்கள் பார்க்க போகிறோங்க இந்த ஒரே வீடியோவில். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோயிலேருந்து இது 12 கிலோமீட்டருங்க. தாம்பரத்துலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர். 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டில் சிறிய கோயிலாக இருந்ததை பின்னர் சோழர்கள் புதுப்பிச்சு இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. குரு பகவான் மேனகையின் சாபத்தை பெற்றார். அவருடைய சாபம் நீங்குவதற்காக மார்கண்டேயர் இங்கே இருக்கும் வல்லீஸ்வரரை கும்பிட சொன்னார். குரு பகவான் சாபம் நீங்கியதால் இது குருஸ்தலமாக கருதப்படுது. போருக்கான ஆயுதங்களெல்லாம் இந்த கோயிலோட வளாகத்தில் இவங்க மறைச்சி வச்சிருந்ததா ஒரு நம்பிக்கை இருக்குங்க. குன்றத்தூரில் ஒரு 3 கோயில்கள் பார்க்கும்போது ஷெக்கிலாரை பற்றி பார்த்தோம். அவர் எழுதிய பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் இந்த கோயிலுக்கு வருகை தந்ததை குறிப்பிடுறார். அருணகிரிநாதர் வழிபட்ட ஸ்தலம், இங்கே உள்ள முருகனை திருப்புகழ் பாடியிருக்கார். மூலவர் திருவல்லீஸ்வரர் திருவலிதாயநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். தாயார் ஜெகதாம்பிகை. குருஸ்தலம் என்பதால் வியாழக்கிழமையில வருகை தருவது விசேஷங்க. இந்த கோயிலில் நிறைய சோழர்கள் காலத்து கல்வெட்டுகள் கிடைச்சதுங்க. அதில் பெரும்பாலானவை இந்த கோயிலுக்கு கிடைத்த நன்கொடை பற்றியும் இந்த கோயிலோட கட்டுமான பணிகள் பற்றியும் தான் குறிப்பிடுது. தேவார பாடல்களில் திருவலிதாயம் என்று குறிப்பிட்ட இந்த பெயர், சோழர் காலத்து கல்வெட்டுலேயும் குறிப்பிட்ட இந்த திருவலிதாயம் என்ற பெயர் இன்றைக்கும் மாறாமல் 1400 வருடம் கழித்தும் இப்பயும் அதே பேரில் இந்த கோயிலை அழைக்கிறாங்க. மூலவர் சன்னதிக்கு முன்னாடி நம்ம நின்னோம்னா அம்பாலையும் சிவபெருமானையும் ஒரே நேரத்தில் பார்க்கலாங்க. பரத்வாஜ முனிவரை பற்றி நம்ம ஏற்கனவே பழைய வீடுங்களெல்லாம் பார்த்துருக்கோங்க. பரத்வாஜ முனிவர் கருங்குருவியாக வழியன் என்ற பெயரோடு இந்த இறைவனை வழிபட்டார். அதனால தான் திருவலிதாயம் என்ற பேர் வந்துச்சு. திருவல்லீஸ்வரர் என்ற பேரும் வந்துச்சு. 2022 நாங்கள் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்திருந்தோங்க. அப்போ இவ்வளோ பறவைகள் இல்லை. இப்போது நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சுங்க புறா. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு பறவைங்களோட சம்மந்தப்பட்டிருக்கிறனால இவங்க பறவைங்களுக்கு இங்கே சாப்பாடு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் புறா டேஞ்சரஸ்ஸு, புறானால் கேன்சர் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வர பக்தர்கள் வெளியவே புறாக்க வேண்டிய அரிசி இந்த மாதிரி புறா சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு போடுறதுனால இன்னும் புறா ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. நடுவில் போய் நின்றுட்டு அதுங்களை பறக்க விட்டு நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. புறாக்கள் இந்த கோயிலோட அடையாளமாக மாறிட்டு வருதுங்க. 3ஆம் ராஜராஜ சோழன் காலத்தில் தான் பெரும்பாலான கட்டுமான பணிகள் நடைபெற்றதாக குறிப்பிடுறாங்க. மொத்தம் 14 கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டதுங்க. மூலவருக்கு மேலே கஜபுருஷ்ட விமானம், ராமர், லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர், இந்திரன், சந்திரன் மற்றும் சூரிய பகவான் வழிபட்ட ஸ்தலமாக நம்பப்படுகிறது. இந்த கோயிலுக்கு 4 தீர்த்தங்கள் உள்ளதாக குறிப்பிடுறாங்க. அதில் முக்கியமானது பரத்வாஜ தீர்த்தம். மற்ற தீர்த்தங்கள் பிரம்ம தீர்த்தம், அகஸ்திய தீர்த்தம், ஷீரநதி. இங்கு உள்ள இறைவனையும் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போகும்ன்றது பக்தர்களோட நம்பிக்கைங்க. இந்த கோயில் சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டதுங்க. நீங்கள் ஒரே டைமில் 3 பாடல் பெற்ற தலம் பார்க்கலாங்க. நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி திருவேற்காடில் அதை பார்த்துட்டு, பாடியில் இந்த கோயிலை பார்த்துட்டு, திருமுலை வாயிலில் இன்னொரு பாடல் பெற்ற தலம் இருக்குங்க. அதையும் ஒரே நாளில் பார்த்துடலாங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பாடியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் கொரட்டூரில் இன்னொரு கோயில் இருக்குங்க. அதை இந்த வீடியோவோடய அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். அதுவும் ஒரு பழமையான கோயில் தாங்க. பரிகார ஸ்தலம்ன்றதுனால கோயிலோட குளத்தில் பரிகாரங்கள்லாம் பண்ணுவாங்க. இந்த கோயிலுக்கு வெளியவே இன்னொரு அம்மன் கோயிலும் இருக்குங்க. வாங்க இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கொரட்டூருக்கு போகலாங்க. ஜம்புகேஸ்வரர் சிவன் டெம்பிள், கொரட்டூருங்க. இந்த கோயிலோட பேக் சைடில் ஒரு பெரிய குளம் இருக்குங்க. இது பேர் லக்ஷ்மி புஷ்கரணின்னு சொல்கிறாங்க. சிவனும் பெருமாளும் ஒரே வளாகத்தில் ஒரு பொதுவான குளத்தை பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுதுங்க. திருஞான சம்பந்தர் திருவலிதாயம் கோயிலை பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வந்ததாக குறிப்பிடுறாங்க. மூலவர் ஜம்புகேஸ்வரர், தாயார் அகிலாண்டேஸ்வரி. மூலவருக்கு பேங்க் லாக்கர் கதவு மாதிரி வச்சுருக்காங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், சூரிய பகவான், இரட்டை விநாயகரும் வள்ளி தேவயானியோட முருகரும் உள்ளே பார்க்கலாங்க. மூலவரை தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்தவொடனே இங்கே அத்திமர விநாயகர் பார்க்கலாங்க.
காக புஜண்ட முனிவர் வந்து இந்த சிவபெருமானை வழிபட்டதாகவும் அவர் இதே ஸ்தலத்தில் ஜீவ சமாதி அடைஞ்சதாகவும் நம்பப்படுதுங்க. இதற்கு வந்து ஆதாரம்லாம் எதுவும் கிடைக்கலங்க. ஜம்பு மகரிஷி இந்த இறைவனை வழிபட்டதால் ஜம்புலிங்கேஸ்வரர் என்ற பெயர் வந்தது என்று குறிப்பிடுறாங்க. மூலக்கோயில் வந்து பல்லவர் காலத்து கோயிலாக இருந்திருக்கக்கூடும். பின்னர் வந்து சோழர்கள் வந்து எடுத்து கட்டியிருப்பாங்கன்றது வந்து ஒரு நம்பிக்கைங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஜபுருஷ்ட விமானம் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி வடிவில் இந்த கோயிலை வந்து அமைச்சிருக்கிறாங்க. 10ஆம் நூற்றாண்டு சோழர்கள் காலத்து கல்வெட்டின்படி செம்பியன் மகாதேவி ஈஸ்வரம் என்று இந்த கோயில் அழைக்கப்பட்டதுங்க. செம்பியன் மகாதேவி என்பது வந்து முதலாம் ராஜராஜ சோழனோட பாட்டி. 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர் பேரரசு பீரியட்லேயும் இந்த கோயில் வந்து சில திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க. சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்ததுனால இந்த கோயில் புதுசாக தெரியுதுங்க. இந்த 2 கோயிலோட லொக்கேஷன் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. இந்த புத்தாண்டில் நீங்கள் நினைத்தது நிறைவேற வேண்டும். இந்த வீடியோவில் பார்த்த 2 கோயிலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலை நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.